புது வீட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா அது வாடகை வீடாக இருக்கலாம், இல்லை சொந்த வீடாக இருக்கலாம். இந்த விஷயத்த மறக்காமல் செய்யுங்க. கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சுருங்க. சரியா? முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு முழுக்க ஒரு இடம் பாக்கி விடாமல் கல் உப்பை தூவிடுங்க. அதுக்கப்புறமா வீட்டை சுத்தம் பண்ணி கழுவிடுங்க. இதை செஞ்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த வீடு முழுக்க சாம்பிராணி போடுங்க. நல்ல வாசனையுள்ள சாம்பிராணி. அந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே ஒரு இடம் பாக்கி விடாமல் எல்லா இடத்துலையுமே சாம்பிராணி போட்டுருங்க. இதில் கடைசியாக முக்கியமான விஷயம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அதில் ஏதோ ஒரு பொருள் யாரோ மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அந்த பொருட்கள் இதில் நம்மளுக்கு நல்ல எனர்ஜி இருக்குமா இல்லை நெகட்டிவ் எனர்ஜி இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் நம்மளுக்கு இன்னொருத்தருடைய எனர்ஜி எதுக்குங்க? அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதை தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி மறக்காமல் இந்த கல்லுப்பை தூவிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க.